வணக்கம் மக்களே. ரீபவுண்ட் ஹேமர் டெஸ்ட்டு காங்க்ரீட்டில் மட்டுமே டெஸ்ட் பண்ணுவோம். அதை எப்படி சரியாக டெஸ்ட் பண்ணுறோன்னு பார்ப்போம். ரீபவுண்ட் ஹேமர் பாக்ஸில் எப்பயுமே ஒரு கிரானைட் வரும், ரீபவுண்ட் ஹேமர் வரும். சைட்டில் எந்த இடத்துலையும் பீம் காலம் இதில் மட்டும் தான் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு காலத்துலையோ இல்லை பீம்லேயோ பக்காவாக க்ளீன் பண்ணிங்க அந்த கிரானைட் பீஸை. 1 feet by 1 feet மார்க் பண்ணிவிட்டு அது ஒரு 12 பாக்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் நம்ம நீடியில் ப்ரெஸ் பண்ணி ப்ளஞ்சர் ரீடிங்கை நோட் பண்ணிவிட்டு அதில் எழுதிடுவோம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக ஒவ்வொரு ரிசல்ட்டு எடுத்ததுக்கப்புறம் அதை ஓவரால் ஆட் பண்ணி பார்த்துட்டு ப்ளஞ்சர் ரீடிங் என்ன வருதோ அதை ஃபுல்லாக பார்த்துட்டு ஆவரேஜ் ரீடிங் எடுத்தோம்னா நமக்கு 31. இப்போ பார்த்திங்கன்னா ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 30, 32, 26 இருக்குது. ஸோ இதை நம்ம ஆவரேஜாக நம்ம நோட் பண்ணி எடுத்தோம்னா 26 ரிசல்ட் வேல்யூ வரும். இது நம்மளுடைய கான்கிரீட் ஸ்ட்ரென்த்தோட தரமாகவே இருக்குது, சூப்பராக இருக்குது ஸ்ட்ரென்த். காலம் பீமுக்கு நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணலாம், ஸ்லாபுக்கு செக் பண்ணலாம் ரீபவுண்ட் ஹேமர். பட் ஸ்லாபுக்கு கோர் டெஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா பெட்டராக இருக்கும். ரீபவுண்ட் ஹேமரில் ஆவரேஜ் ரீடிங் எடுத்து செக் பண்ணுங்கள், அப்போ தான் அக்யூரேட்டாக.